வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு. தேர்தல் சார்ந்த, தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோல நாம தமிழக அரசியல் சார்ந்த, தமிழக தேர்தல் சார்ந்த 2 கருத்து கணிப்பு முடிவுகள தெரிஞ்சுக்க போறோம். ஒன்று, இந்தியா டுடே சி வோட்டரோட சேர்ந்து அவர்களினுடைய மேகசீனுக்காக எடுத்த மூட் ஆஃப் தி நேஷன். ஸோ அதுல தமிழகம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது சாணக்யா அண்ட் தினமலர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவு. ஸோ இந்த 2 கருத்து கணிப்பு முடிவுமே வெளிவந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 கருத்து கணிப்பு முடிவுகளையும் சேர்த்து இந்த வீடியோல நம்ம பேசலாம். முதலாவது நம்ம சாணக்யா அண்ட் தினமலர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள். முதலாவது கேள்வி, திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 48% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 60% வந்ததுன்னா ஒரு ஆவரேஜான கவர்மெண்ட் சொல்லலாம். இந்த அரசாங்கத்திற்கு 52% பேர் தான் சூப்பர், பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பிலோ ஆவரேஜ் கவர்மெண்டா பார்க்கப்படுது. அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு, அதற்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 44% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 56% பேர் சூப்பர், பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே முதல்வரினுடைய செயல்பாடும் ஒரு பிலோ ஆவரேஜா தான் வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அடுத்தது, உங்களுடைய முதல்வர் சாய்ஸ், நீங்க யார் முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 24% மக்களும், ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 27% மக்களும், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்களும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமா 33% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது, இன்றைக்கு தேர்தல் நடந்ததுன்னா யாரு வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற கேள்விக்கு நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்களும், திமுக அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்களும், தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்களும், அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு 38% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஸ்பேஸ் அப்படின்றது 5% இருக்குது. ஸோ அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்யா அண்ட் தினமலர் அவர்களினுடைய சர்வேல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது, இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல தமிழகம் சார்ந்த கேள்வி. தமிழ்நாட்டுல இன்றைக்கு லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு என்டிஏ 33% வாக்கையும், இந்தியா அலையன்ஸ் 45% வாக்கையும், மற்றவர்கள் 22% வாக்கையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போன முறையோட கம்பேர் பண்ணும் பொழுது, போன ஆகஸ்ட் மாதம் நடந்த மூட் ஆஃப் தி நேஷன்ல பார்க்கும் பொழுது இந்திய அலையன்ஸ் 3% வாக்கை இழந்திருக்கிறாங்க. என்டிஏ 4% வாக்கை இழந்திருக்கிறாங்க. மற்றவர்கள் அவர்களினுடைய வாக்கை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த மற்றவர்கள் அப்படின்ற கேட்டகரியில தாவேகாவும் வருவாங்க. ஸோ இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய 39 இடத்துல என்டிஏ ஒரு இடத்துலையும், இண்டி அலையன்ஸ் 38 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து லோக்சபா தேர்தல் சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சாணக்யா, தினமலர் அண்ட் இந்தியா டுடே சி வோட்டர் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.